நாமினேஷன்ல இவ வந்திருக்கா, அந்த ரியா வந்திருக்கா. இந்த வர்ஷினி வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா வர்ஷினி வந்து தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அந்த டாஸ்க் நல்லா பண்ணிட்டா. அப்படியே ஆடியன்ஸ் இதை மாறி போச்சு. இல்ல லாஸ்ட்ல ரியா இருக்காங்க, அதுக்கு மேல மஞ்சுரி, அதுக்கு மேல வர்ஷினி. அதான் மாட்டிக்கிட்டா. அந்த இவெல்லாம் சரியா பண்ண மாட்டேங்கிறான், புதுசாக வந்தவனா. ஆனால் நாமினேஷன் வரல. இவன் நாமினேஷன் வந்துட்டா. வேற யார் இருக்கா பழைய கண்டஸ்டன்ட்ல? ஐயோ, ரஞ்சித்தை விட எடுத்து விடலாங்க. ரஞ்சித் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. ரஞ்சித் சும்மா ஒரு வீட்டுல இருப்பாங்க தெரியுமா, ப்ரோ. அண்ணன் அப்பா. இப்ப ஹாலித் வந்து சொன்னாரு, ரியா சொன்னாரு, இன்னொருத்தர் யாரு ப்ரோ? இன்னைக்கு யாரா மாறி இருக்காங்களா? ரியா தான் கீழே இருக்காங்க, மஞ்சுரி அதுக்கு மேல இருக்காங்க, வர்ஷினி அதுக்கு மேல இருக்காங்க. அதான் பழைய ஆட்கள்லாம் மேல இருக்காங்க, இந்த புது ஆட்கள் தான் மாட்டிக்கிட்டாங்கல்ல கடைசி இந்த டெட்லைன்ல. நான் என்ன சொல்றேன், இந்த ரஞ்சித்தெல்லாம் கழட்டி விட வேண்டியதானே. ரஞ்சித் அவன் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாரு. அவர் சும்மா அவர்கிட்ட சண்டை போடுறாரு. அவரு நைட் வந்து ஏன் நீங்க வந்து ஃப்ரிட்ஜில் வந்து இது வச்சிருக்கீங்க, ஃப்ரிட்ஜில் ஏன் இந்த மாவு இது பண்ணலையா, ஃப்ரிட்ஜில் ஏன் தக்கலை, அது அந்த ஒரு வீட்டில் இருப்பான் தெரியுமா, ஒரு அப்பா இருப்பா தெரியுமா, அண்ணன் தம்பி, அந்த மாதிரி பண்ணிட்டு தவிர அவர் ஷோக்கு இது பண்ண மாட்டேங்கிறாரு. அப்போதான் அதுக்கு தான் கோப்படுறாரு அவரு. ஒழுங்கா இருப்பா, யாரும் சண்டை போட்டாங்கன்னா சமாதானப்படுத்தி விடுறது, புரியுதா? அவர் அந்த கேரக்டர் தான் இருக்காரு அவர். மற்றபடி டாஸ்க்கு இது எதுவுமே இது பண்ணுறதே கிடையாது. ரியானா அதை பண்றா, அது எதுவும் எதை பேசுறா, தப்பா பேசுறா, ஏதோ பிரச்சனையை உண்டாக்குறா, அவெல்லாம் வந்து ஷோக்கு முக்கியம். ஆனா ரஞ்சித் நாமினேட் ஆனா, ரஞ்சித் நாமினேட் ஆனா நினைக்கிறேன்ல, ரஞ்சித் நேரம் நாமினேட் பண்ணாங்களே. அதான் ப்ரோ, அதுக்கு மேல சிவகுமார் இருக்காரு, வர்ஷினிக்கு மேல சிவகுமார் இருக்காரு. அதான் நீ சொல்றத பார்த்தா அந்த டெட்லைன்ல இருக்குது ஃபுல்லா புதாலங்களா இருக்காங்க, கரெக்டா? அந்த பழைய எல்லாம் சேஃப் ஜோன்ல இருக்காங்க, கரெக்டா இல்லையா? வர்ஷினி சாரி வர்ஷினிக்கு மேல சிவகுமார், அதுக்கு மேல சாஞ்சனா, தர்ஷிகா, அதுக்கு மேல சத்யா, அதுக்கு மேல ரஞ்சித் இருக்காரு, சத்யாக்கு மேல ரஞ்சித் இருக்காரு, ஜாக்லினுக்கு மேல தீபக், அப்புறம் ஜெஃப்ரி இருக்காரு, ராணுவம் மேல வந்துட்டான். அதான் மேட்ரு. சௌந்தர்யா எப்படித்தமா இருக்கு இது, தான் எப்படி இருக்கான். ஆமா அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணாங்க, ஏதோ ஒன்று பண்ணா அந்த புளுஸ்தரமா. இதுல என்ன பிரச்சனை அது? அப்ப மக்கள் என்னன்னா, ஒருத்தன் வெளிப்படையா தெரியுறான் பாத்தியா, ஹீரோ வில்லன்னு சொல்லிட்டு வில்லன் தூக்கிடுறாங்க, ஹீரோ வந்து பிடிச்சிடுறாங்க. ஆனா இது ரெண்டு தடவை ஒரு கேட்டகரி இருக்கு, மிச்சர் சாப்பிட்ற கேட்டகரி. அதை வந்து கண்டிக்க வேண்டியறாங்க மக்கள். இந்த ரஞ்சித் வந்து இப்படியும் பண்ணல அப்படியும் பண்ணல, அவர் சும்மா ஒண்ணுமே பெர்ஃபார்ம் பண்ணல. இத்தனைக்கும் வரணும் அது அந்த வீட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்றான், சார் நீங்க வந்து வெளியே வரணும்னு. இதுல கவனிச்சியா நீ? ஷோ பத்தா கரெக்டா தெரியும் உனக்கு. இப்ப ரஞ்சித் பத்தியா இந்த லிஸ்ட்லயே வரல பத்தியா? ப்ரோ என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க? ரஞ்சித் தான் ப்ரோ இந்த சீசனோட வின்னரு. எதுக்கு அந்த இவன் சொன்னானே 6 அதுல வரானா? அப்படி பார்த்தா இவன் தானே வின்னரு, ரியா தானே வின்னரு. என்ன ஹலித்து 6 தானே வின் பண்ணோம்? இல்லங்க, ஏதாவது ஒரு 6 தானே வின் பண்ண முடியும், எல்லாருமே வின் பண்ண முடியும். ரவீந்திரவும் ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் ஆனாரு, அவரு லெட்டரு 6 தான். ஓ, அதனால புதுசா 6 இறக்குறாங்களே. 10 இருந்தா அதுல ஒரு 6 கழட்டி விட்டுட்டு ஒரு 6 ஜெயிக்க வைப்பாங்க. ரயானும் 6 தான், ராணுவும் 6 தான். நிறைய 6 இருக்காங்களே. இந்த முக்கியமான இது இலுமினாட்டியோட பயணமா இருக்கு எனக்கு. நல்லா பாரு, வீட்டுக்குள்ள நிறைய 6 தான் இருக்கு. உன்ட்ட ரஜினிகாந்த் அந்த இருக்கு. அதான் ப்ரோ, இந்த வாரத்தை பொறுத்த வரையும் அந்த யாருக்கு வந்து அந்த நெகட்டிவிட்டி அவர்ஷன் அதிகமா இருக்கும் அவங்க தான் வெளில போவாங்க. அதுல அந்த ரியா வந்து பேசுறதே வந்து நம்மளுக்கு பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு நடிக்குது, ஒரு மாதிரி விஜய் சேதுபதி பேசுவார்ல, அது பொம்பளை விஜய் சேதுபதி மாதிரி பேசுது அந்த ஸ்டைலு. ஸோ அது வந்து ஃபேக்கா இருக்க மாதிரி இருக்கு நம்மளுக்கு. அது ஓகே, பட் ஆனால் ரஞ்சித் சும்மா உட்காந்துருக்கானே, அதான் சொல்ல வரேன் நான். அது எப்படி விட்றாங்க இப்போ, கம்முன்னு இருந்தால் தப்பிச்சிடலாமான்னு அந்த மாதிரி இருக்கு. ஆனால் லாங் டர்ம் ஜெயிக்க முடியாது. ரஞ்சித் வந்து இந்த சிவகுமார் எல்லாம் வந்து கொஞ்சம் கூல் டவுன் பண்ணார்ல, தங்கம் இது தங்கம் அப்படின்னு அந்த மாதிரி பேசுறது மக்கள் அவரெல்லாம் இப்போ ரொம்ப பெருசா கெட்ட இதுக்கு போல. அதான்யா, அப்ப என்னன்னா கேம் விளையாடுறத மக்கள் பார்க்கல, இப்படி கரெக்டா இருக்காரா, நல்லவரா இருக்காரா, கரெக்டா நம்மளை பிடிச்சிருக்கா, அந்த மாதிரி பாக்குறாங்க. அந்த மாதிரி பார்த்தா ரஞ்சித் வந்து டாப்ல தான் இருப்பாரு. ஏன்னா ரஞ்சித் வந்து உண்மையிலே நீ சொல்ற மாதிரி ஒரு நம்ம வீட்டுல ஒரு அண்ணன் எப்படி இருக்கணும், ஒரு அப்பா எப்படி இருக்கணும், அந்த மாதிரி நீ சொன்ன மாதிரி தான். சிவகுமார் அடிச்சுனா போது ஏன் இப்படி கோவப்படுற, உடுப்பா அவன் சொல்லிட்டு போறான், அப்படியே சமாதானப்படுத்த, அதெல்லாம் பிடிச்சிருக்கு போல இருக்கு எல்லாருக்கும் இல்ல, அப்படி கவர்றா நினைக்கிறேன். அது ஒரு கேம் தான். ஆமா. ஆனா நீ சொல்ற ரியா வந்து டேஞ்சர் ஜோன்ல இருந்த எனக்கு அவ வாய்ஸ் பிடிக்கல. அவ வாய்ஸ் ஒரு மாதிரி நீ சொல்ற மாதிரி தான், அந்த ஏரியால கத்துற மாதிரி கத்திட்டு. அதான் அது ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு
வாண்டடா வந்து எரிச்சல அது மக்களுக்கு பிடிக்கல அது. அதுதான் எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கு. அது வேற யூடியூப் ரிவ்யூ வேற. அந்த யூடியூப் ரிவ்யூ வேற இந்த பிரச்சனை அவனுங்க எல்லா ஷோ பார்த்துட்டு மண்ணில் இப்படி பண்ணா இப்படி பண்ணலாம், நம்ம இப்படி இருக்கணும், பெண்கள் நீங்க எதிர்க்கணும். இப்போ சௌந்தர்யா பெண்கள் எதிர்த்தா தெரியுமா ஃபர்ஸ்ட் 2 வாரத்துல அப்படிதானே கொஞ்சம் ஃபேமஸ் ஆனா. ஸோ நம்மளும் அப்படி பண்ணுவோம், இல்லை போன சீசன்ல இருக்க மாதிரி நம்ம அர்ச்சனா மாதிரி நம்மளும் திட்டுப்போம், நம்ம எல்லாத்துக்கும் கேள்வி கேட்போம், சண்டையை உருவாக்கும் அப்படின்னு இந்த ஃபேட்மேன் மாதிரி தான் இந்த ரிவ்யூவர்ல இந்த பல ஷோவை பார்த்துட்டு அவங்க நேச்சுரல் எல்லாமே என்ன பண்றீங்க பண்ணி தெரியுறாங்க. ஆனா பேக் ஃபேர் எடுத்து தெரியல அவங்களுக்கு. சிவகுமாரே எடுத்துக்கோங்க, அவர் என்ன பண்ணாரு சொல்லுங்க. அவர்லாம் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர்லயே வரலையே. ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல வந்து ராணுவ சொல்றானுங்க, வீணா அதைத்தான் நான் போனவனுங்க. சொல்றேன் உள்ள இருக்கணும் சரி, மக்களும் சரி. ஒருத்தன் ஹீரோ நல்லா பண்றான், ஒருத்தன் வில்லன் அதை கரெக்டா பாக்குறாங்க. ஆனா ஒன்னும் பண்ண உட்காந்து எக்ஸ்ட்ரா பின்னாடி அவனை யாரும் கண்டிக்க மாட்டேங்க. உள்ளயும் சரி வெளியும் சரி இல்ல தப்பிச்சிடுறாங்க. ப்ரோ, உள்ள இருக்கிறதுங்க வந்து எப்பவுமே வந்து வெளியே நடக்கிறதுக்கு ஆப்போசிட்டா தான் பண்ணுதுங்க. இப்போ எப்படி சௌந்தர்யாவை ஃபர்ஸ்ட் அடிச்சானுங்களோ ஆரம்பத்துல ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அந்த மாதிரி கொடுத்தானுங்களோ, அதே மாதிரி கேட்டகரியில தான் இப்போ ராணவ இருக்கான். ஓகேவா? அதே மாதிரி இன்னைக்கு வந்து பெண்கள்ல வந்து அந்த வர்ஷினியை தான் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மரா சொன்னிச்சிங்க. அதை தாண்டி ஆமா, மற்ற காஞ்சனாலாம் என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. ஆனா வெளியே பார்த்தனா வர்ஷினிக்கு தான் நிறைய பேருக்கு ஃபயர் விட்டாங்க இந்த வாரம். நல்லா பண்ணா சொல்லிட்டு. முத்துக்குமார்லாம் என்ன பண்ணானே தெரியலையே இந்த ஆமா, வாரம்லாம். அவன்லாம் இருந்தானே அதானே தெரியல. டிஃபரன்ஸ். மக்கள் உள்ள என்ன இருக்கோ அது அப்படி ஆப்போசிட் போடுவாங்க. ஏன்னா அதானே கேமு. உள்ள இருக்க ஷாக் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி விடணும்ல, அதுதான் கேமு. அது கரெக்டாக தான் பண்றாங்க. நீ சொன்ன மாதிரி தான் முத்துக்குமார்லாம் ஒன்றும் பண்ணவே இல்லை. முத்துக்குமார் வந்து ரொம்ப நியூட்ரலாக தான் இருந்தான் அந்த டாஸ்க்லலாம். ஒன்றும் பெருசாக பண்ணல. யார் பத்தியா அந்த வைஸ் பிரின்சிபல் ஜாக்லின் சண்டை போட்டா, முக்கியமாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சரியா பண்ணவே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அந்த ஸ்டாஃப் நல்லா பண்ணாங்க, டீச்சரு அவனுங்க நல்லா பண்ணாங்க. ஆனால் இந்த சிவகுமார் ஒன்றும் பண்ணல. சிவகுமார் அவன் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஏதோ என்ன சொல்றது, ஆடியன்ஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்கான். பெல்ல திருடிட்டு போற ஆசிரியர். ஓகே, மற்றதை பர்ஃபார்ம் பண்ண உனக்கு எதுவுமே இல்லை. நைட்டு தூங்காம அந்த பெல்ல திருட பிடிச்சி ஒரு கண்டென்ட் பண்ணலாம்ல. அவன் நைட்டு தான் பெல்ல திருட, அவள் கேரக்டர் பெல்ல திருடணும். எல்லாம் தூண்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு கரெக்டாக ஆனந்தி வந்து முழிச்சிருந்து எல்லாத்தையும் ஒழிச்சு வைக்கிறா. அது எவ்வளோ பெரிய விஷயம். இவன் வாட்ச்மேன் தானே. வாட்ச்மேன் என்ன அர்த்தம், நைட்டு தூங்காம தானே இருக்கணும். இந்த நாய் வந்து மற்ற கண்டிப்பாக தூங்கிட்டு இருக்கு. தூங்கி வந்து காலையில் முடிச்சுன்னு பார்க்குறான். இதுவும் என்ன அப்படின்னா வேற யாரோ எனக்கு தெரிஞ்சு வேற யாரோ சீக்கிரமா இருந்துச்சு தேடுறாங்க. இந்த மாதிரி எங்கங்க பெல்லு காணும், ஐயோ இது தெரிஞ்சு போச்சான்னு சொல்லிட்டு இவன் வந்து விட வரான். லேட்டான்ஸ் வரான். அப்படியா பெல் தெரிஞ்சு போச்சா, நான் தேடுறேன்னு சொல்லிட்டு இவன் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றான் பண்ணது, ஜெஃப்ரி கண்டுபிடிச்சான். பாத்தியா நீ, ஜெஃப்ரி வந்து தேடி கண்டுபிடிச்சான் அந்த பெல்லெல்லாம். ஓகேவா, அவன் பிடி சார் அவன். ஆனா இந்த வாட்ச்மேனு அது முன்னாடி வரான். அப்ப நீ என்ன பண்ற நீ, அவன் கேரக்டர் சரி உள்வாங்கல இவனே. தீபக் முட்டாள். நீங்க போய் ஒளி வச்சீங்களான்னு கேட்கறான். டேய் லூசு, அவன் தான் கண்டுபிடிச்சு எடுத்து வரான். அந்த அளவுக்கு அவனுக்கு அலர்ட்டா இருக்கானுங்க. அதான் அவன் கேக்குறான், எங்க எடுத்தனா, எதுக்கு கேக்குற, எதுக்கு திருப்பி அவன் ஒழிச்சு வைக்கிறதுக்கா, போடா அப்படி சொல்லிட்டான். அவன் கரெக்டா பண்ணான். அவன்லாம் கரெக்டா பண்ணான். ஒரு வாட்டிலாம் இது பண்ணுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணும்போது வந்து ஓவரா பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சத்யா அவன் சொல்லுவான், வெளியே போ நீ நிக்காத. ஆனா பாத்தியா, தாத்தாவோட ரிவ்யூ நான் பார்த்தேன். தாத்தா என்ன சொல்றாருன்னா, தாத்தா கிட்ட மெசேஜ் பண்றவங்க என்ன சொல்றானுங்கன்னா, அந்த ஜெஃப்ரி வந்து கொஞ்சம் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தப்பா பேசுறான் பெண்களை அப்படிங்கிற மாதிரி சொல்றானுங்க அந்த நைட்டு உட்காந்து பேசுறதுல. யார் தாத்தா? சுரேஷ் தாத்தா இருக்காருல்ல, அதுல கேள்வி கேட்பானுங்கல்ல ஆடியன்ஸ். அந்த ஆளு ஒன்றும் சொல்ல ப்ரோ. அந்த ஆளு வந்து எல்லாத்துக்கும் நியூட்ரலாக தான் பதில் சொல்லுவாரு. அந்த கீழே கேள்வி கேட்குறவனுங்க கேட்குறானுங்க, தாத்தா ஜெஃப்ரி பார்த்தீங்களா, அவன் வந்து இப்போ வர வர அந்த அவன் பேர் என்ன, விஷால் மாதிரி கொஞ்சம் கெட்ட வார்த்தைலாம் பேசுறான், ஒரு மாதிரி பொம்பளைங்கள்லாம் தப்பா பேசுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் இது அவன் மேல வந்து வருது. யூடியூப்ல தான் போட போறோம். இந்த யூடியூப்ல யாரை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சுரேஷ் தாத்தா பிடிக்கலன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. சுரேஷ் தாத்தா வந்து அவர் வந்து நடந்ததான் சொல்லுவாரு. இதுல வந்து இந்த எக்ஸ்ட்ராவா இந்த பையனுங்க நைட் எல்லாம் முழிச்சிருந்து லைவ் பார்த்து இவனுங்கெல்லாம் அந்த கேள்வியை கேக்குறானுங்க. இந்த மாதிரி பண்றான் தாத்தா அவன். அவனுக்கு அந்த எலைட் குரூப் தெரியும் எனக்கு, அந்த பிக் பாஸ் கேங் தெரியும் எனக்கு. அவனுக்கு வந்து அவனுக்கு பிடிக்காது. அவனுக்கு இந்த மாதிரி அவனுக்கு ஆட்டம் பிடிக்கும் அவனுக்கு. இல்ல நான் சொல்றது ஸ்பேஸ்ல இல்ல தலைவா, யூடியூப் சேனல்ல ஒரு லைவ் சொல்றேன். அது பழைய இல்ல ஸ்பேஸ்ல நான் சொல்லல. நான் சொல்றது வந்து
இதுல இங்க இருக்கிறதுங்க எல்லாம் மென்டலு. அது நம்மளுக்கு தெரியுமே. நான் சொல்றது யூடியூப் சேனல்ல இந்த யூடியூப்லயா? பையனுங்க அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு. ஆமா, அதுலதான் கேள்வி கேட்கறானுங்க. அவர் படிப்பாரு, ஓ, எல்லா அவர் கேள்வியுமே யூடியூப் சேனல் படிப்பாரு. சொல்றியா? ஆமா ஆமா. ஓகே 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 இங்க வந்து ஓகே ஒன் ஓகே சைடடா இருப்பானுங்க. ஒரு ஆளு ஒரு சப்போர்ட்டர் இருப்பானுங்க. ஓகே 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 நீ என்ன அங்கேயுமே சொல்றேன்னா, இருப்பானுங்க. ஜெஃப்ரி ஆனா வந்து வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அசிங்கமா பேசலாம் சொல்ற. ஆமா, ஆனா அந்த நான் என்ன நைட்டு சொல்ல தெரியுமா, இப்போ அவன் கேரக்டர், அவன் ஏரியா பையன், அவன் கேரக்டர் அப்படிதான். அவனுக்கு அதெல்லாம் நார்மலா இருக்கும். அவன் இருக்கிறத அடக்கி வச்சுட்டு இருக்கான். அப்படி திட்டினாலும் அது அவனுக்குள்ளேயே இருக்கு. அங்க இருக்க அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாரோடையும் அசிங்கமா திட்டு பேசுவான். இவனுக்கு தான் நிறைய தெரியும். ஓகேவா? அவனுக்கு தெரியும், அவன் வளர்ந்த, புரியுதா இல்லையா? அவனுக்கு ஈஸியா வரும். நேத்து அவன் அதை தீபக்கே கட்டுப்படுத்திட்டு நேத்து நைட்டு தீபக்கே வந்து கெட்ட வார்த்தை பேசுவாரு. அப்புறம் அந்த தர்ஷிகாவே வந்து ஒரு மாதிரி கெட்ட வார்த்தைய மியூட் பண்ணி ஆமா, காட்டுவானுங்க. கரெக்ட். இவனும் பேசுவான். இவன் நார்மல், வந்து சின்ன பையன், அது ஏரியா பையனா அப்படிதான் இருப்பான். அதை சொல்ல மாட்டேன். ஆனா அவன் முடிஞ்ச அளவுக்கு அடக்கி தான் விளையாடுறான். மற்றபடி இன்ஃபுளுன்ஸ்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவனுக்குள்ளேயே இருக்கு. அவனுக்கே அந்த தெரியும் வீடியோ எப்படி நம்ம திட்டுறதுன்னு. பார்த்தாதான் நம்மளுக்கு தெரியும் அது எக்ஸாக்டா என்ன பேசுறான்னு. தவறா பேசுறதா அவங்க சொல்றானுங்க. என்ன அது பேசுனா? என்ன தவறா பேசுனான்னு நம்மளுக்கு தெரியல. அவன் பார்க்கணும், ஏதாவது அப்படி கிளிப்பிங்ஸ் வந்திருக்கா அப்படி யூடியூப்ல, பார்த்தா அந்த இதுல இவன் இருக்கானே, பார்க்கணும். அவன் பேரு விஷாலா, எக்ஸ்ல அவன்லாம் எப்படி பேசுவான் வாசிமா பேசுவான். பொண்ணுங்கள்லாம் ஒரு மாதிரி பேசுறது, அவன்லாம் அந்த மாதிரி அததான் சாப்பிட்டு. தலைவா சொல்றாங்க. அததான் மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. இவரு வந்து நீங்க வந்து பசங்க கூட உட்காந்து நீங்க அரட்டை அடிச்சு பேசுறது வந்து டிவில பாக்குறாங்க. ஸோ நீங்க டீ கடையில உட்காந்து பசங்களுக்குள்ள பேசிக்காம நீங்க பேசுறீங்க, அது ஆமாமா, தப்பு. அதுக்கு அது ஒத்துப்பேன் நானு. வான் பண்ணார்ல. ப்ரோ இப்ப நீங்க சொன்ன மாதிரி போன வாரம் ஒரு பாயிண்ட் விஜய் சேதுபதி வந்து விஷாலுக்கு ஏதோ வார்னிங் கொடுப்பான். அது அததாங்க சௌந்தர்யா பத்தி சொன்னானே அவன். அததாங்க அது வந்து அதான். விஷால் வந்து பேசினது வந்து மறைச்சிட்டானுங்க. ஓகேவா? ஆனா லைவ்ல பாத்துட்டானுங்க அவனுங்க. ஓகே. இல்ல அது வந்து இதுல எபிசோட்ல வரலையா, ஆனா லைவ்ல வந்துச்சான் அது. ஆமா, அதே மாதிரிதான் இப்போ இவன் பேசியிருக்கதும். இவரை இந்த மாதிரி சொல்லியும் மீறிட்டு இவனுங்க திருப்பி அதை ஒரு பெருசா பொருட்படுத்தாம திருப்பியும் அதையே செய்யறானுங்களே அப்படின்னு கேள்வி கேட்கறானுங்க. புரியுதா? இல்ல அது நல்லதுதான். அதை சொல்றேன், சில பேர் அந்த கேமரா இது போயிடும், அதை மறந்து பேசுவாங்க. அவனோட மறந்து பேசிட்டு இருக்காங்க, அது பெரிய பிரச்சனையாகும். அது அப்படி பேசக்கூடாது. இல்ல, போன ஏன்னா தடவை நீங்க ஸ்பேஸ் போடாதனால என்னால சொல்ல முடியல. போன வாரம் பாத்தீங்கன்னா சான்சனா வந்து அந்த சாட்டர்டே சண்டே எபிசோட் முடிச்ச உடனே ரொம்ப ஹாப்பியா ரிலீவா இருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். என்ன தப்பு பண்ணியிருக்கோம்னா, முத்துக்குமரன்கிட்ட போயிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். ஆனா வந்து கேர்ள்ஸ் டீம்கிட்டயும் அது சொல்லியிருக்கோம். கேர்ள்ஸ் டீம்கிட்ட வந்து அவன் முத்துக்குமரன் பேச வரப்போ மாட்டி விட்டுருவான் இவள. சஞ்சனாட்ட கேளுங்க, சஞ்சனாக்கு தெரியும் அப்படின்னோடனே இந்த பொண்ணுங்க உஷாராயி, சஞ்சனா நமக்குள்ள பேசின விஷயத்த எப்படி போய் ஆமாமா, முத்துக்குமரன் தெரியும் தெரிஞ்சுச்சு, தெரியும் தெரியும், பெரிய நீ பிரச்சனை ஏன் கட்டு. சொன்ன ஜாக்லின் அப்படின்னு திட்டுவாள் ஆச்சு கரெக்டா? இல்ல. ஜாக்லின் ஆமா, திட்டுவாள். அந்த ஜாக்லினும் திட்டும், வேற ஒரு பொண்ணும் கேட்கும், ரியான்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணும் கேட்கும். அப்போ அந்த மேட்டரை வந்து இவரு சாட்டர்டே சண்டேல கேட்பாருன்னு எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா கேட்கவே இல்லை. அவ்வளோ இதை விட்டுட்டு கண்டென்ட்டே இல்லாததா கேட்டுட்டு இருந்தாரு. அதுவும் கேட்கல. அந்த பொண்ணு அதுக்கு எஸ்கேப். இல்ல அது இல்லவனே, அதுவும் கேட்கல. அதுக்கு போன வாரம் வந்து அந்த இது சாப்பிட, கறி சாப்பிடுவா தெரியுமா, வெஜிடேரியன் சொல்லிட்டு, அதையும் கேட்கல. ஆமா, நிறைய விஷயம் வந்து அதையுமே கேட்கறதே இல்ல. எஸ்கேப் பண்ணி விட்டாரு. காலு இதுக்கும் பெயின் கில்லர் போட்டலாமா அப்படின்னு எஸ்கேப் ஆகி விடுறாரு. அதெல்லாம் அது தப்பு தான். விஜய் சேதுபதி தப்பு, அது தப்பு தான், பெரிய தப்பு. ஸோ அது ரிலீவ் ஆனோடனே அந்த சண்டே எபிசோட் முடிஞ்சோன்னு நீங்க பாத்தீங்கன்னா விஷால் வந்து ஒரு மாதிரி சோகமா உட்கார்ந்துருப்பான். ஆனா இதுக்கு வந்து நம்மள எஸ்கேப் ஆயிட்டோம் அப்படிங்கிற அடிப்படையில இவனை ரொம்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுல கொஞ்சம் தான் காட்டியிருக்காங்க, கொஞ்சம் காட்டல நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ அவன் சேடா உட்காந்துருப்பானா, அப்போ தர்ஷிகாவும் இதுவும் போயிட்டு வாண்டடா வந்து ப்ரோ, நீங்க வந்து நல்லதுக்கு தான் ப்ரோ சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு மாதிரி அவனுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் சேனல் வந்து ரியாவை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிட்டானுங்கன்னா சாஞ்சனா தான் வெளில போவோம். அந்த மாதிரி ஒரு டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்குது. பெருசா டிஃபரன்ஸ்லாம் இல்லை. அன்அஃபிஷியலுங்கிறது வந்து அப்படியே வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஒரு 0.75 0.880 இல்ல அது நான் இந்த இல்ல மாதிரி நான் தான் இப்பயே டிஃபரன்ஸ் சொல்றேன், இருக்கு. ரியெல்லாம் போக மாட்டா. அவ்வளவு கண்டென்ட் தேவை, நல்லா தான் பண்றா. ஆக்சுவலா பார்த்தா மக்கள் பிடிக்கலன்னா அது பிளஸ் தான். ஏன்னா வில்லன், நீ சொன்ன மாதிரி எனக்கே பிடிக்காதுன்னு வச்சுக்கேன். ஆனா ஏதோ பண்றா, ஒரு வில்லன் பண்றா, ஒரு அபர்ஷன் கிரியேட் பண்றா, கரெக்டா சொல்ல போனா. ஆனா இந்த எனக்கு தெரிஞ்ச ரஞ்சித் மற்ற கேரக்டர்லாம் ஆனா சில பேர் இந்த ஒண்ணும் பண்ண பொண்ணு முடியாது. காஞ்சனாலாம் கீச்சு கீச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்கு ப்ரோ. ஆமா, ஏன்னா எல்லாமே இப்ப வார்னிங். சத்தியவ எடுத்துக்கேன். அவனும் ஒழுங்கா பண்ணல. ஆனா வந்து நல்ல இங்க வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஓவரா பண்ணியிருந்தான், சண்டை போட்டு. அவனும் அந்த ராணவா அவனும் சண்டை போட்டுருந்தான் பாத்தியா, அந்த ஸ்கூல் இதுல ரொம்ப கோவக்கார மாதிரி. அவன் கேரக்டர் அதை கேரக்டர் தான் அந்த ஸ்கூல் டாஸ்க்ல. ஆனா நல்லா ஒரு நாள் பண்ணியிருந்தான், ஃபுல்லா பிரச்சனை பண்ணிட்டே இருந்தான். ரஞ்சித்லாம் பார்த்தனா கேம்லே இல்ல. புரியுதா நான் சொல்றது? கேம்லே இல்ல அவன். எனக்கு தெரிஞ்சு அவனை தான் தூக்கணும் விஜய் டிவி.
ஆனா அவங்க என்னன்னா ஒரு படத்துல வந்து தெரியல ஒரு சென்டிமெண்ட் ஒரு சீன் இருக்கணும், ஒரு காமெடிக்கு ஒரு சீன் இருக்கணும், ஒரு கிளாமருக்கு வைப்பாங்க தெரியுமா? அது மாதிரி ரஞ்சித் நீ தூக்கிட்டேன்னு வச்சுக்கேன், ரஞ்சித் கேரக்டர்ல வேற யாருமே இல்ல. புரியுதா நான் சொல்றது? இந்த ஷோல ஒரு அண்ணன் மாதிரி ஒரு ஆமா பாசமா சண்டை படுத்த நிறைய பேர் இருக்கு. எல்லாம் இப்ப ரியா சத்யாலாம் ஒரே இதுல வருவாங்க சண்டை படுத்து. அந்த ரஞ்சித் கேரக்டர் எடுத்துட்டு அந்த கேரக்டர் ஃபீல் பண்றதுக்கு யாரும் இல்ல. அப்படி யோசிச்சா ரஞ்சித் வச்சிருப்பாங்க. ஆனா வெறும் கேம்னு பார்த்தா வச்சு மாட்டாங்க. பாப்பா எப்படி நீ சொன்ன. ஆனா கண்டிப்பா ரியா போக மாட்டா. அது கன்ஃபார்ம் தெரியும் எனக்கு. வேற யாராவது தூக்குவாங்க. ம். ஏன்னா புது கண்டஸ்டன்ட்ல எது கொஞ்சம் சான்ஸ் கொடுப்பாங்க. அது ஒண்ணு இருக்கு. ஒரு 2 வாரம் தான் ஆயிருக்கு. ஆனா தெரியல. நீ சொன்ன மாதிரி இந்த சாஞ்சனாலாம் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட 3 வாரமா தப்பு பண்ணிட்டு இருக்கு அந்த பொண்ணு. தொடர்ந்து தப்பு பண்ணிட்டே இருக்கு. அது வந்து தப்பிச்சுக்கிட்டே வருது. மேபி அதை வேணா டார்கெட் பண்ணலாம். ஆனா விஜய் சேதுபதி டக்குன்னு சொல்லிட்டாருன்னா ஏன் ஏன் இவர் இழுக்கிறீங்க அப்படின்னு அங்கதான் இல்ல கமல் திட்டாங்க தெரியுமா? கமல் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றா சொல்லிட்டு இப்ப இவர் தான் ஆக்சுவலா இன்ஃபுளுன்ஸ் பண்றாரு. இப்போ நீ சொன்னதை வச்சு பார்த்தா இந்த சாஞ்சனா பண்ணிக்கிட்ட ஆமா அது ப்ரோ. கொஞ்சம் அருண்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டேன். அவனும் பாராட்டி ஆகணும். நல்லா பண்ண உண்மையை நல்லா பண்ண. ஆனா நல்லா பண்ண மீன் சில விஷயம் மோசம் பண்ண. அந்த ஏதோ சண்டை இருக்கும் ஜாக்லினுக்கும் அவனுக்கும் நேத்து பார்த்தேன். என்ன சண்டை நடக்கும்? அவ ஏதோ என்னது அவ சொல்லுவா பிடி சார் வந்து இந்த பனிஷ்மெண்ட் தரட்டும் என்னமோ சொல்லுவா. அவனை எதுக்கு பிடி சார் பனிஷ்மெண்ட் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சின்ன விஷயத்துக்கு பெரிய ஊதி பெருசாக்குமா அவன். அவன் கொஞ்சம் ஓவரா போறான் அவன். அந்த அருண் அவன் பாயிண்ட் எத்துக்கவே மாட்டேங்கிறான். அடுத்த சொன்னா அவங்க எத்துக்க மாட்டேங்கிறான். தொடர்ந்து தான் வச்சுதான் கரெக்ட் அதான் பேசுறான். பட் ஓகே பட் ஏதோ பண்றான் வச்சுக்கேன். ஜாக்லினுக்கு தீபக் பிரச்சனை பார்த்திருக்கியா? தீபக் அவன் ஏதோ என்னது கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவான். அடுத்த நாள் வந்து இவ வந்து அவனை குத்துற மாதிரி எது சொன்னா அப்படி சொல்லிட்டு சொல்லிடுவான் தீபக். இவங்க என்ன டார்கெட் பண்ணி தான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. அதை பத்தியா அந்த எபிசோடு? இதெல்லாம் இன்னைக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல நேத்து ஐ மீன் நேத்துனா முந்தின தந்தது நேத்து 1 ஹவர்ல இருந்துச்சு. ஆனா அதுக்கு வந்து தீபக் வந்து ஜாக்லினை விட அதிக ஓட்டுல இருக்கானு. அதான் தீபக் நல்ல பேர் இருக்கு. ஆனந்த் ப்ரோ, நீங்க வேட்டையன் படம் பாத்துட்டீங்களா இல்ல என்ன பாக்கலையா? இரியா பிக்